ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி. அதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு கசகசா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். இப்போது நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நம்ம சாட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ ஒரு சின்ன தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 250 கிராம்ஸ் மட்டன் லிவரை குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த லிவர் வேகும் போதே அதுலேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியே இது குக் ஆகிறதுக்கு போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரும். இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சும்மா கொத்தமல்லி இலை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி பரட்டி விட்டால் போதும். நம்மளோட மட்டன் லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.